உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷன். ஆம்ஸ்ட்ராங் அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வந்த பொழுது பூவை மூர்த்திட்டு இருக்கிறாரு. பூவை மூர்த்திட்டு இருந்து திருப்பி வெளியேறி ஒரு அம்பேத்கரிஸ்டா தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் ரொம்ப பெருமைப்படுவார். தன்னை ஒரு புத்திஸ்டாவும் சொல்லிக்குவார். அக்டோபர் 14 அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய நாள். அந்த நாளை கொண்டாடுவதற்கு ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுவார்னா, இங்கிருந்து ஒரு 2000 பேரை கூட்டிட்டு நாக்பூர் போவார். போற கொண்ட நாள், வர்ற கொண்ட நாள், அங்க ஒரு 2 நாள், 5 நாளுக்கு செலவே ஆம்ஸ்ட்ராங் தான் பண்ணுவார். திமுக போயிருக்கலாம், அதிமுக போயிருக்கலாம், காங்கிரஸுக்கு போயிருக்கலாம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை அம்பேத்கரிஸ்டாக காட்டிக் கொள்வதில் அவருக்கு அளவு கடந்த விருப்பம். APLF இயக்கம் வளர வளர வட சென்னை இளைஞர்கள் பூரா இவரை ஃபாலோ பண்ணும். தலித் இளைஞர்கள் பூரா இதுதான் இவருக்கு மேலும் மேலும் அரசியலை ஆர்வமா தூண்டுது. பகுஜன் சமாஜ் கட்சி இவர்கிட்ட வந்து நீங்க யானை சின்னத்தில் ஜெயிச்சிருக்கீங்க, நம்ம கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அப்போ KM ஷரீப் இருந்தார் கொஞ்ச நாள், தேவநாதன் யாதவ் இருந்தாரு, இப்படி பல பேர் இருந்தாங்க. எதுக்கு? பகுஜன் சமாஜ் தலைவரா. ஓகே, எனக்கு தெரிய ஷரீப் இருந்தாரு கொஞ்ச நாள், KM ஷரீப். ஆமா, அப்புறம் தேவநாதன் இருந்தாரு, இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அந்த அந்த பதவி தான் இவருக்கு மாநில தலைவர் அந்தஸ்து கிடைக்கும். சென்னைக்கு வருகிற எந்த தலித் மாணவனும் நேராக போய் இப்போ கல்வி உதவி வேணும்னு யாருக்கு போவான்? ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு தான் போவான். இப்படி 500க்கு மேற்பட்ட இந்த ஒரு 10-20 வருஷத்தில் வழக்கறிஞர்கள் உருவாவதற்கு ஆம்ஸ்ட்ராங் உதவி செஞ்சார். அதே போல் நிறைய IPS படிக்கிறவன், IAS படிக்கிறவன் அத்தனை பேருக்கும் ஆம்ஸ்ட்ராங் நிறைய உதவி செஞ்சுருக்காரு. இப்படி நிறைய அவரால் பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொல்லப்படுவதற்கு முன்பு, இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு 5 வருட காலம் பழைய எதிரிகளெல்லாம் கூப்பிட்டு சமரசம் பண்ணி அவர்களுக்கு என்ன தொகையோ என்ன இழப்போ எல்லாம் 5 வருஷம் அப்படி போக்கே மாறி போச்சுக்கிறாங்க. சமரசமா போலாம், நான் ஒதுங்கிக்கிறேன், அந்த அளவுக்கு தான். உனக்கு என்ன எவ்வளோ இழப்பீடு, எவ்வளோ நட்டமாச்சு, எவ்வளோ சொத்து போச்சு வச்சு. ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, இது ஜெயபால் செய்தது. ஜெயபாலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஜெயபாலை காப்பாற்றி வழக்கு நடத்தி பாதுகாத்தது எல்லாமே ஆம்ஸ்ட்ராங் தான். ஆற்காடு சுரேஷ் தம்பிக்கு இந்த கோபத்தின் காரணமா எங்க அண்ணன் பிறந்த நாள் அன்னைக்கு நான் இப்போ இந்த கொலையை பண்ணேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு போலீஸில். அப்போ ஒரு 15 நாளாவே மர்ம நபர்கள் நடமாட்டம் இருந்திருக்கு. அதாவது ஆம்ஸ்ட்ராங் வந்து எப்பவுமே பாதுகாப்போடு தான் பயணிக்கக்கூடியவர்ன்றாங்க. எப்பவுமே அவரை சுற்றி ஒரு 20-30 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்கன்றாங்க. அந்த அளவுக்கு தன்னை பாதுகாக்கக்கூடிய ஆட்களை வச்சுட்டு இருக்கிறவர் நேற்றுக்கு எப்படி கோட்டை விட்டு, அதாவது துப்பாக்கி இப்போ இந்த தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் வரும்போது எல்லாம் சரண்டர் பண்ணோம்ல, சரண்டர் பண்ணி திருப்பி எடுக்கல. இது ஒரு கொலையாளிகளுக்கு இது ஒரு சாதகமாக. ஆளுநர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். பகுஜன் சமாஜ் கட்சி வந்து வட மாநிலங்கள்ல பெயர் பெற்றது. அதே உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்ல அந்த கட்சி ஆட்சியிலேயே இருந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கட்சி தான் அந்த கட்சியின் மாநில தலைவர். அவரே பட்டப்பகல்ல, அதாவது மாலை நேரத்தில் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அவருக்கு ஏகப்பட்ட த்ரெட் இருக்கு அப்படின்றதும் தகவலா இருந்திருக்கு. எப்படி இப்படி ஒரு சம்பவம் நிகழ்த்தப்பட்டது, நீங்க எப்படி பார்க்கறீங்க? யார் இந்த ஆம்ஸ்ட்ராங், எப்படி இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்? மிகப்பெரிய ஒரு கோரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதே. இல்லை, ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை அவருடைய பூர்வீகம் எல்லாம் முழுமை வட சென்னை தான். வட சென்னையில் தான் முழுக்க தலித் பாலிடிக்ஸு உருவான இடம். அப்போ அங்கேருந்து தான் இவர் புது வாழ்க்கைக்கே வர்றாரு. இவருக்கு அறிமுகமான தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மறைந்த பூவை மூர்த்தி தான் இவருக்கு அறிமுகமான. அதாவது 90களில் தலித் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி. பூவை மூர்த்தி. பூவை மூர்த்தி இப்போ ஜெகன்மூர்த்தி தம்பி. அப்போது தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் திருமாவளவன், அதாவது வட மாவட்டம், தென் மாவட்டங்களில் மதுரையில் மையமாக வச்சு திருமாவளவன் ஒரு பெரிய தலித்
ஒரு எழுச்சியை உருவாக்குனார். ம். அதே காலகட்டத்தில் ம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் பூவை மூர்த்தி தான். சரி. அதே போல் நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்களில் ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், கிருஷ்ணசாமி இதெல்லாமே 90களினுடைய துவக்கத்தில் தான். இந்த காலகட்டத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங்கு அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வந்த பொழுது பூவை மூர்த்திட்டு இருக்கிறாரு. பூவை மூர்த்திட்டு இருந்து திருப்பி வெளியேறி இவர் அம்பேத்கரிஸ்ட், தன்னை ஒரு அம்பேத்கரிஸ்டாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதில் ரொம்ப பெருமைப்படுவார். தன்னை ஒரு புத்திஸ்டாகவும் சொல்லிக்குவார். ஏன்னா பக்கத்தில் ஒரு புத்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஓகே. வீட்டுக்கு அருகாமையிலேயே. அப்போ புத்தர் அக்டோபர் 14 அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய நாள். ஏறக்குறைய 10 லட்சம் மக்களோடு அம்பேத்கர் இந்து மதத்திலிருந்து வெளியேறி புத்த மதத்தில் தன்னை மாற்றிக்கொண்டார். அந்த நாளை கொண்டாடுவதற்கு ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுவார்னா, இங்கேருந்து ஒரு 2000 பேரை கூட்டிகிட்டு நாக்பூர் போவார் ரயிலில். போகிற கொண்ட நாள், வர்ற கொண்ட நாள், அங்கே ஒரு 2 நாள், 5 நாளுக்கு 1500 பேருக்குமான செலவை ஆம்ஸ்ட்ராங் தான் பண்ணுவார். சரி. இதுதான் அவருக்கு ரொம்ப விருப்பமான, பிடித்தமான ஒரு பயணம். இப்படி தன்னை அம்பேத்கரிஸ்டாக காட்டிக்கொண்டவர் அவர். APLF, அதாவது அம்பேத்கர் பீப்புள் லிபரேஷன் ஃப்ரண்ட், தமிழில் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி, ஒரு அமைப்பை கட்டுறாரு. திமுக போயிருக்கலாம், அதிமுக போயிருக்கலாம், காங்கிரஸுக்கு போயிருக்கலாம், இப்படியோ வேறு இயக்கத்துக்கெல்லாம் போயிருக்கலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை இந்த அம்பேத்கரிஸ்டாக காட்டிக்கொள்வதில் அவருக்கு அளவு கடந்த விருப்பம். இந்த APLF இயக்கம் வளர வளர வட சென்னை இளைஞர்கள் பூரா இவரை ஃபாலோ பண்ணுறான், தலித் இளைஞர்கள் பூரா. இதுதான் இவருக்கு மேலும் மேலும் அரசியலை ஆர்வமாக தூண்டிய பிறகு இவர் பெரம்பூரில் சுயேட்சையாக எலெக்ஷன் நிற்கிறார். என்ன சின்னம்? சுயேட்சை யானை சின்னம். சுயேட்சையில் யானை சின்னம். லோக்கல் பாடி எலெக்ஷன், கவுன்சிலர் எலெக்ஷன். இது இவருக்கு இயற்கையாகவே யானை சின்னம். ஆனை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். ஓகே. ஆனால் வெற்றி பெற்ற பிறகு அந்த தேர்தல் சென்னையில் நடந்த எல்லா தேர்தலும் நீதிமன்ற தலையிட்டு தள்ளுபடி பண்ணிடுது. சரி. ரத்து பண்ணிடுறாங்க. ஏன் ரத்து பண்ணுறாங்கன்னா, எல்லா மாமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற அந்த தேர்தல் எல்லாமே திமுக ஒரு கும்பலோடு வரும். கும்பலோடு வந்து குச்சி போட்டுரும். இப்படித்தான் எல்லாருமே ஜெயிக்கிறாங்க. முறைகேடான தேர்தல், எதிர்கட்சியே இல்லை, போலீஸ் வேடிக்கை பார்க்குது, ஆளுங்கட்சி அராஜகம். இது ஒன்றுமே செய்ய முடியாமல் இப்ராஹிம் கலிபுல்லா உயர்நீதிமன்ற நீதியரசர் தலையிட்டு சூமோட்டாவை அந்த வழக்கை எடுத்து இந்த தேர்தல் அத்தனையும் செல்லாது, ரத்தான உன்னையும் இவர் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார். நான் திமுக இல்லை, நான் திமுகவே இல்லை, நான் திமுகவுக்கு ஆதரவாகவும் இல்லை. சரி. திமுக ஆட்கள் செய்த அட்டூழியங்களை நான் தட்டி கேட்குறேன். என்னுடைய தொகுதியில் நடந்த தேர்தல் ஜனநாயகமாக மக்கள் ஓட்டு போட்ட தேர்தல். இதனால் இந்த தேர்தலை நீங்கள் வந்து ரத்து செய்யக்கூடாது. எல்லாத்தையும் ரத்து பண்ணீங்க, என்னுடைய தொகுதியை ரத்து பண்ணக்கூடாது. இப்படி போராடியதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஓகே. ஏன்? இவர் ஜெயிச்ச சின்னம் யானை, சுயேட்சைன்னு ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு பிறகுதான் பகுஜன் சமாஜ் கட்சி விட்டு வருது. ஓ, இவரை தேடி வர. ஏன்னா யானை ஜெயிச்சிருக்காருல்ல. ஓகே. ஆனா வார்டு, அது ஒரு வார்டு கவுன்சிலர், பெரம்பூர் தொகுதி, பெரம்பூர் வார்டு, அது 91 to 96 ஏதோ ஒரு வார்டு. ஆமா. ஓகே. அப்போ பகுஜன் சமாஜ் கட்சி இவர்கிட்ட வந்து நீங்கள் யானை சின்னத்தில் ஜெயிச்சிருக்கீங்க, நம்ம கட்சியில் இணைஞ்சிருக்கேன். அப்போ KM ஷரீப் இருந்தார் கொஞ்ச நாள், தேவநாதன் யாதவ் இருந்தார், இப்படி பல பேர் இருந்தாங்க. எதுக்கு? பகுஜன் சமாஜ் தலைவரா. ஓகே. எனக்கு தெரிய ஷரீப் இருந்தார் கொஞ்ச நாள். KM ஷரீப். ஆமா. அப்புறம் தேவநாதன் இருந்தார், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அந்த பதவி தான் இவருக்கு மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக பதவியை மாயாவதி கொடுக்குறாங்க. ஓகே. கொடுத்த பிறகுதான் இவருக்கு மாநில தலைவர் அந்தஸ்து கிடைக்குது. இதன் பிறகு மீண்டும் அம்பேத்கரிஸ்டா புத்திஸ்டா மாறுறார்.
இந்த கால அது மாயாவதி பார்ட்டி அதுதானே கன்சிராம் பார்ட்டி. அதனால அவர் வந்து ஏற்கனவே அம்பேத்கரிஸ்ட். அதன் அடிப்படையிலையும் அவரை வந்து அன்னைக்கு கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க, மாநில தலைவர். மாயாவதி எங்க கூட்டு வந்தவர் இல்ல, கூட்டு வந்து கூட்டம் நடத்தினவர். ஆமா. அப்போ இந்த அரசியல் அங்கீகாரம் கிடைத்த பிறகு இவருக்கு புரசை ரங்கநாதனோட தொடர்பு ஏற்படுது. புரசை ரங்கநாதன் ஒரு ரியல் எஸ்டேட்டு நிறைய சர்ச்சைகள், அதாவது கொலைகள், மோரைன்னு ஒரு ஏரியாவில் ஒரு நிலம் சம்பந்தமாக ஒரு கொலை நடக்குது. இவர் தான் அக்யூஸ்டாக தூக்கி ஜெயலலிதா தூக்கி உள்ளே போடுது. குண்டாசு அடைக்கப்படுகிறார் யார்? புரசை ரங்கநாதன். புரசைவாக்கம் எம்எல்ஏ. அப்போ சிதம்பரத்துக்கு வலதுகாரம் இடதுகாரம். சிதம்பரம் கட்சி ஆரம்பித்தவர் திமுகவுக்கு வந்தார். இப்போ திமுகவில் இல்லை. இவர் தான் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய தொழில் பார்ட்னராக மாறுறாரு. ஓகே. ரியல் எஸ்டேட்டில். இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் நிறைய சங்கடங்கள், சர்ச்சைகள், நிறைய பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்து, இப்படி. ஏன்னா ரியல் எஸ்டேட் அதான தொழில், எல்லாம் டபுள் டாக்குமெண்ட் தானே அது தொழில். அரசியல்வாதி பூரா எல்லாம் ரியல் எஸ்டேட் தானே, கோடிகள் அது கொட்டுது. இதில் தலித் சக்திகள் பூரா ரங்கநாதனுக்கு பயன்படுது. ரங்கநாதன் ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய எதிரியாக பார்க்கப்பட்டு பல வழக்கு ரங்கநாதன் மேலே. ரங்கநாதன் வழக்கு பதிய ரங்கநாதன் முழுக்க ஆம்ஸ்ட்ராங் மூலம்தான் தன்னுடைய ரியல் எஸ்டேட் தொழிலை பண்ணுறார். இதுதான் ஆம்ஸ்ட்ராங் மேலே விழுந்த ஒரு கரை. நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட பல பேர் ஜெயலலிதாட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தோடனையும் ஒரு எல்லா மாவட்ட தலைநகர்லேயும் ரியல் எஸ்டேட்டால் பாதிக்கப்பட்டவன், நிலத்தை இழந்தவர்கள் காவல்துறையில் புகார் கொடுக்கலாம். அப்படி நிறைய புகார் கொடுக்கப்பட்டது. ரங்கநாதன் மேலே, ஆம்ஸ்ட்ராங் மேலே நிறைய புகார் கொடுக்கப்பட்டது. இந்த புகார்லாம் அப்புறம் அதற்கு பிறகு காலாவதி ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போது இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட் தொழிலில் முழுக்க ரங்கநாதனுக்கு உதவியாக ஆம்ஸ்ட்ராங் இருக்கார். அதில் தான் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நிறைய பணம் கிடைக்கிது, நிலம் கிடைக்கிது. இந்த சக்திகள் பூராமல் ஆம்ஸ்ட்ராங்கு ரியல் எஸ்டேட்டுக்காக தன்னுடைய தலித் அரசியலை பயன்படுத்துகிறார். இந்த விமர்சனம் நிறைய வந்தது. ஆமாம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் மோதல் 2009. ஆமாம், இல்லை 2006. என்னன்னா, அம்பேத்கர் சென்னை சட்டக்கல்லூரி. இதை நீங்கள் நோட்டீஸ் அடிக்கும்போது, போஸ்ட் அடிக்கும்போது ஆதிக்க சாதி மாணவர்கள் அம்பேத்கரை விட்டுட்டு சென்னை சட்டக்கல்லூரி. இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட மாணவன் போய் கிழிக்கிறான், அம்பேத்கர் பூரா போய் கிழிக்கிறான். இது பெரிய சண்டையாக மாறுது. சண்டையாக சச்சரவாக மாறி கல்லூரிக்குள்ளேயே ஒருத்தன் தாக்கிட்டு ரத்தம் சிந்தி மண்டை உடைஞ்சு பெரிய கலவரம் நடக்குது. கல்லூரி சாதி மோதல் மாதிரி மாறிடுச்சு கல்லூரி வளாகத்துக்குள்ள. இதில் A1 ரஜினி வழக்கறிஞர், A2 ஆம்ஸ்ட்ராங், இப்படி பல பேர் மேலே வழக்கு. ரஜினி வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கார். ஆமாம், அவரே தான். அப்போ அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தார். இப்படி இந்த மோதல் தான், மாணவர்கள் மோதல் தான். ஆம்ஸ்ட்ராங் யார்? ஏன்னா தொலைக்காட்சியில் போட்டு லைவாக காமிச்சிட்டே இருக்கான். சரி, ஒரு மாணவன் மயக்கமாக கிடக்கிறான், அடிபட்டு அதை இன்னொரு மாணவன் போய் அடிக்கிறான். அப்போது இது என்ன, இது பின்னணி? இதுதான் தமிழ்நாடு முழுக்க ஆம்ஸ்ட்ராங்க கொண்டு போய் சேர்த்து ஒரு தலித் தலைவராக கொண்டு போய் சேர்த்து. இந்த வழக்கு பெரிய அளவில் தலித்து நான் தலித் அரசியலில் ஆம்ஸ்ட்ராங்கு நமக்கு உதவுவார். இதுதான் சென்னைக்கு வருகிற எந்த தலித் மாணவனும் நேராக போய் இப்போ கல்வி உதவி வேணும்னு யாருக்கு போவான்? ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு தான் போவான். இப்படி 500க்கும் மேற்பட்ட இந்த ஒரு 10-20 வருஷத்தில் வழக்கறிஞர்கள் உருவாவதற்கு ஆம்ஸ்ட்ராங் உதவி செஞ்சுருக்கார். அதே போல் நிறைய ஐபிஎஸ் படிக்கிறவன், ஐஏஎஸ் படிக்கிறவன் அத்தனை பேருக்கும் ஆம்ஸ்ட்ராங் நிறைய உதவி செஞ்சுருக்காரு. இப்படி நிறைய அவரால் பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வழக்கு 2 பேருக்கு வழக்கு நடந்தது ஆம்ஸ்ட்ராங். ஓகே, பாருங்க, பாதிக்கப்பட்டவன்
பாதித்தவன் வழக்கு நடத்தி கல்லூரி நிர்வாகம் 2 சஸ்பெண்ட் பண்ணுது. ம். சஸ்பெண்ட் பண்ண பிறகு நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை முடிச்சுட்டு வாங்கினேன். நீதிமன்றத்தில் வழக்கை முடிச்சுட்டு ம். மீண்டும் சட்டக்கல்லூரியில் சேர்த்து விட்டது ஆம்ஸ்ட்ராங். ஓகே. அப்போது மீண்டும் அவனை இப்போ பரீட்சை எழுதி பரீட்சைக்கு பணம் கட்டி ம். அவனை பார் கவுன்சிலை பதிவு செய்து அத்தனையும் 2 சமூக மாணவர்களையும் ம். ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது ஆம்ஸ்ட்ராங். இது சட்டக்கல்லூரி வளாகத்தில் சண்டை நடந்தாலும் நீங்கள் ரத்தம் சிந்தினாலும் கடைசியாக சமரசம் செய்து வைக்கப்பட்டது. ஓகே. இதுதான் 2 விஷயமும் ஆம்ஸ்ட்ராங்க தமிழக அரசியல்வாதி மத்தியில் கொண்டு போச்சு. சரி. இப்போ இவர் இந்த கொல்லப்படுவதற்கு முன்பு, இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு ம். 5 வருட காலம் பழைய எதிரிகளெல்லாம் கூப்பிட்டு சமரசம் பண்ணி அவர்களுக்கு என்ன தொகையோ என்ன இழப்போ எல்லாம் 5 வருஷம் அப்படி போக்கே மாறி போச்சுக்கிறாங்க. ம். இப்ப லாஸ்ட் 5 திரும்ப மோதலுக்கு நிக்கல. அதாவது சமரசமா போலாம், நான் ஒதுங்கிக்கிறேன் அந்த அளவுக்கு தான். உனக்கு என்ன எவ்வளோ இழப்பீடு, எவ்வளோ நட்டமாச்சு, எவ்வளோ சொத்து போச்சு, இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ. நான் வந்து ஒரு புத்திஸ்ட், நான் வந்து இனிமேல் சண்டை கிண்டை வம்பு தும்பு கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ பெண் குழந்தைக்கு இதானே முதல் பிறந்த நாள். சங்கர சுப்சாலாம் போயிட்டு வந்திருக்காரு சொன்னார். ஓகே. அப்போ அவருடைய போக்கே மாறி போச்சு. கல்யாணமே அவர் 50 வயசுல தான் பண்ணாரு. ஆமா ஆமா 52, இப்போ 52 53. ஆமா ஆமா. இப்போ குழந்தையே இப்போ 1 வருடம். ஆமா, முதல் வருஷம் பிறந்த நாள். ஓ, சிறிய குழந்தை. ஆமா ஆமா, பெரிய வருத்தம் தான். அப்போ 5 வருட காலம் அவருடைய ஓகே மாறி அதான் புத்திஸ்ட் ஆயிட்டேன். புத்தர் எப்படி துறவரம் இதுவோ அதே மாதிரி இவரும் துறவரம் கணக்கா வந்துட்டாரு. பழைய எதிரிகள் பூராம பாலின்ற கூப்பிட்டு இவரை பேசி சமரசம் செஞ்சு எந்த வம்பு தும்பு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை. இதுக்கு நடுவில் இந்த ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் இந்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில் நீங்கள் 2 குரூப்பு 5000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, வட சென்னையில் தலித் மக்கள் நிறைய பணம் போட்டிருக்காங்க. இதில் ஆருத்ராவில். ஏன்னா இப்படி ஒரு வழக்கறிஞர் டீம் இருக்கு, வழக்கறிஞர் டீம் இருக்கு. நீங்கள் அவங்கள அனுப்பிச்சு போய் வழக்கு நடத்தி இல்லைன்னா சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை அனுப்புகிறாரு ஆம்ஸ்ட்ராங். இதில் 2 குரூப்புக்கும் சண்டை வருது. யார்? ஹரிஷ் எங்கே இருக்கார்? பிஜேபியினுடைய மாநில விளையாட்டு அணி பொதுச் செயலாளர். இது தலித் பாலிடிக்ஸு, இது பிஜேபி பாலிடிக்ஸ். இந்த கான்ட்ரவர்சி ஏறக்குறைய ஒரு 6 மாதம் 1 வருஷமாக டெவலப் ஆகுது. ஆர்கே சுரேஷ் தப்பிச்சு அங்கே போயிட்டாரு, துபாய் போயிட்டாரு. அப்புறம் இன்டர்போல் போலீஸ் அது இது ஆச்சா போச்சா வந்தார் போனார், ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதுக்கு நடுவில் நீங்கள் ஆற்காடு சுரேஷ் எந்த பக்கம் இருக்காரு? இந்த பக்கம் இருக்காரு. ஹாரிஸுக்கு பாதுகாப்பு. ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படுகிறார் பட்டணப்பாக்கத்தில். மீண்டும் பிரச்சனை பெருசாகுது. என்ன பிரச்சனை பெருசாகுது? ஆற்காடு சுரேஷ் யாரால் கொல்லப்பட்டார்னா ஒத்தக்கண்ணு ஜெயபால். ஓகே. இவர் தான் அவரை கொல்றாரு. அப்போது இதுக்கு பின்னாடியில் ஆம்ஸ்ட்ராங் இருப்பதாக யார் நினைக்கிறா? ஆற்காடு சுரேஷோட தம்பி. ஓகே. பொன்னைங்கிறது ஒரு கிராமம். இந்த பிரச்சனை தான் இப்போ இவர் உயிரை காவு வாங்கியிருக்கு. என்னன்னா இவர் என்ன சொல்றாரு? எனக்கும் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் சம்மந்தம் இல்லை. ஜெயபால் ஒரு ப்ரொஃபஷனல் ரவுடி. அவர்களுக்குள்ள உள்ள மோட்டிவ் சரி, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இந்த ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் பாதிக்கப்பட்ட முறை என்கிட்ட சொல்லும்போது நான் பாதிக்கப்பட்டவர்களுக்காக போய் பேசி நான் இந்த பணம் வாங்கி கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறேன். இதுதான் நான் செய்த வேலை. ஆனால் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. இது ஜெயபால் செய்தது. ஜெயபாலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால்
ஜெயபாலை காப்பாற்றி வழக்கு நடத்தி பாதுகாத்தது எல்லாமே ஆம்ஸ்ட்ராங் தான். இந்த கோபம் தான் ஆற்காடு சுரேஷ் தம்பிக்கு. இந்த கோபத்தின் காரணமா எங்க அண்ணன் பிறந்த நாள் அன்னைக்கு நான் இப்போ இந்த கொலையை பண்ணேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு போலீஸில். அப்போ ஒரு 15 நாளாவே மர்ம நபர்கள் நடமாட்டம் இருந்திருக்கு. ஓகே, இதை அவரு ஒரு வருஷமா திட்டம் தீட்டியதாக கூட சில செய்திகள் போலீஸ் தரப்புல இருந்தும் சொல்றாங்க. இது வந்து அரசியல் கொலை அல்ல அப்படின்றது போலீஸ் தரப்புல தெளிவா சொல்லிட்டாங்க. இது வந்து அவர் அதாவது அந்த குரூப் பர்டிகுலர் நாங்க வந்து 8 பேரை கைது பண்ணியிருக்கோன்றதை காட்டி இன்னைக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டாங்க டிஜிபி. அதாவது அவனே போய் சரண்டர் ஆகுறான். யாரு? அந்த 8 பேர். ஆமா ஆமா, காவல்துறை எப்பவுமே உண்மைக்கு மாறாதான் சொல்லும். ஏன்னா லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. அப்போ உடனே சரண்டர் ஆகுங்க. காவல்துறை ஆலோசனையின் பேரில் தான் குற்றவாளி சரண்டர் ஆயிருக்கான். எந்த குற்றவாளியும் கொலை செஞ்சு நேரம் போய் சரண்டர் ஆக மாட்டான். அப்போ இது காவல்துறைக்கு இந்த குற்றவாளிகளை ஸ்மெல் பண்ணாமல் போனது எப்படி? சரி, இந்த குற்றவாளிகள் நீங்க எங்க சுத்திட்டு வந்திருக்கான்? எல்லாம் புளியந்தோப்பு ஆட்கள் தான், புளியந்தோப்பு பக்கம் தான் இருக்கான். அப்போ இவர்களை நீங்க ஆம்ஸ்ட்ராங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற விஷயம் எப்படி காவல்துறைக்கு தெரியாம போச்சு, உளவுத்துறைக்கு தெரியாம போச்சு? இதெல்லாம் கேங் வார். இது பூராமே கேங் வார். அதாவது பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம். கத்தி எடுத்தவங்க கத்தியால தான். அப்போ இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னு காவல்துறை எப்படி கவனிக்க தவறியது? அதாவது ஆம்ஸ்ட்ராங் வந்து எப்பவுமே பாதுகாப்போடு தான் பயணிக்கக்கூடியவர்ன்றாங்க. எப்பவுமே அவரை சுத்தி ஒரு 20-30 பேர் இருந்துட்டே இருப்பாங்கன்றாங்க. அந்த அளவுக்கு தன்னை பாதுகாக்கக்கூடிய ஆட்களை வச்சிட்டு இருக்கிறவரு நேற்றுக்கு எப்படி கோட்டை விட்டாரு? அதாவது துப்பாக்கி இப்போ இந்த தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வரும்போது எல்லாம் சரண்டர் பண்ணோம்ல, சரண்டர் பண்ணி திருப்பி எடுக்கல. திருப்பி இது ஒரு கொலையாளிகளுக்கு இது ஒரு சாதகமா போயிடும். அப்ப துப்பாக்கி இல்லை அவர் கையில. துப்பாக்கி இருந்திருந்தால் நீங்க அதை உபயோகப்படுத்திருப்பாரு. ஆனா கொலையாளிகள் அவருடைய கோட்டைகளையும் வந்து 1 மாத காலம் அவரை கண்காணிச்சிருக்காங்கிறாங்க. கண்காணிச்ச பிறகுதான் இப்ப அவரை வந்து முழுக்க எப்படி வந்துட்டாருன்னா, யாருமே பகையாளிகளே இல்லை, எல்லாருக்கும் நண்பராக செட்டில் பண்ணியாச்சு. அவருனால என்னால் என்ன பாதிப்பு வருதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது நான் அந்த இழப்பீடை கொடுத்து அவரை சமாதானப்படுத்திட்டேன். அப்ப எனக்கு யார் எதிரி இல்லை, யாரும் எதிரி இல்லை. அப்போ இந்த நிலையில் தான் அவர் கொல்லப்பட்டிருக்கார். ஓகே, அப்போ காவல்துறைக்கு இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு கால அவகாசம் இருந்தும் காவல்துறை கவனத்தில் எடுத்துக்கல. சரி, இதுதான் இப்போ ஆம்ஸ்ட்ராங் தரப்பு சொல்லுகிற குற்றச்சாட்டு. என்னன்னா, காவல்துறை கவனமாக இருந்திருந்தா இந்த கொலையை தடுத்திருக்கலாம். காவல்துறை அசட்டையா இருந்துருச்சு, உளவுத்துறை வேலை செய்யல. ஏன்னா இந்த கூலிப்படைகள் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்யலாங்கிற நிலைமைக்கு போகுதுன்னா அரசு மேல பயம் இல்லைன்னு அர்த்தம், காவல்துறை மேல பயம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க சத்யாவை சுட்டி பிடிக்கிறீங்க, சீர்காழி சத்யாவை. சத்யா மேல எவ்வளவு வழக்கு இருந்தது? அந்த வழக்கெல்லாம் எல்லாம் கொலை கேஸ் தானே. சரி, ஒரு கொலை கேஸுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா அவன் ஆயுள் தண்டனையில் இருந்திருப்பான். காவல்துறை சரியா இல்லையே? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிகள் பூராம 13 வழக்கு 14 வழக்கு 15 வழக்குன்னா இப்போ காவல்துறை ஒன்று வேலை செய்யலைன்னு தாங்க அர்த்தம். ஒரு வழக்கு இருந்தா என்ன ஆயிடும்? அவங்க ஆயுள் தண்டனை. ஒரு கொலை முயற்சி வழக்கு நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் குறைந்தபட்சம் அவனுக்கு தண்டனை ஒரு 10 வருஷமா கிடைக்கும். ஒவ்வொரு ரவுடிக்கும் குறைஞ்சது 10 வழக்கு நிலுவையில் இருக்கு, 15 வழக்கு 20 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா காவல்துறையே தேவையில்லையே. குற்றவாளி கொலை செய்யறது சாதாரண விஷயமா இருக்கு. கூலிக்கு கொலை அதாவது நீங்க திருவாரூர் மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன் கொல்லப்பட்டாரா இல்லையா? அவர் தம்பி தான் இப்ப இருக்கிற கலைவாணன். அப்ப கலைச்செல்வன் கொல்லப்படுறாருன்னா ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர், அவர் உயிரோடு வந்து இப்ப மந்திரி. அப்போ ஒரு கூலிப்படை போய் திருச்சி ஜெயிலிருந்து கொள்றான்னா காவல்துறை காவல்துறை மீது அவனுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். பல கூலிப்படைகள் பல கொலைகளை எப்படி பண்றான்? கூலிக்கு காசு வாங்கிட்டு பண்றான். அப்போ காவல்துறை மீது அச்சமே இல்லை. காவல்துறை ஜெயிலில் இருக்கிற 5 வழக்குக்கு மேல இருக்கிற எல்லா குற்றவாளிகளையும்
குறைந்தபட்சம் என்கவுண்டர்னு சொல்லுங்க. ஏதாவது கொலை நடக்குமா? கூலிக்கு கொலை நடக்குமா? நடக்காது. ஜெயிலிருந்து ஸ்கெட்ச் போடுறான். எங்கேருந்து? ரவுடிகள் பூரா ரியல் எஸ்டேட் அதிபராக மாறிட்டான். பல கோடி வச்சுருக்கான். பல கோடிகள். நீங்கள் பல குடும்பம் கடத்தப்படுது. இப்போ காவல்துறை உடந்தையோடு கடத்தப்படுது. எல்லாமே ரியல் எஸ்டேட் வியாபாரம் தான். இல்லை சார், இவர் எப்பவுமே அலர்ட்டாக இருக்கிற ஒருத்தர் இந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, இவரை ஃபாலோ பண்றாங்க, இவரை சுத்தி அங்க அவருடைய கோட்டைக்குள்ளாரே ஸ்கெட்ச் பண்றாங்கன்னா இதை அவர் ஸ்மெல் பண்ணவே இல்லையா? இல்லை, அவருக்கு நமக்கு எதிரிகளே இல்லையே, எல்லாருக்கூடையும் சமரசாயிட்டாரு, எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கு எதிரிகளே இல்லை, யாருக்கு வேணால் உதவி செய்கிறாரு, படிக்க காசு கொடுக்குறாரு, காலேஜ் ஃபீஸ் கட்டுறாரு, மெட்ராஸுக்கு வர்றவன் அங்கே காசு இல்லை, வர்றவன் நேராக அவரை நம்பி போய் பணம் வாங்கலாம். இப்படி இருக்கிறவரை வந்து கொலை செய்வாங்களான்னு நான் எதிர்பார்க்கல. சரி, அப்போது அவரே இதில் அசால்ட்டாக இருந்திருக்காரு. காவல்துறை கவனம் இல்லாமல் இருந்தது ஒரு பக்கம், அவரே ஏன்னா 5 வருஷ காலமா நீங்கள் போலீஸ்காரன் நிறைய பேர் பணம் வாங்கி கொடுத்துருக்காரு எங்கள் ஆருத்ரால் இருந்து. அப்போது இவ்வளவு உதவி செய்யக்கூடிய ஒரு நபரை கொலையாளியே இல்லை, பகையாளியே இல்லை என்பதுதான் விஷயம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது. இதை எப்படி கடத்தி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? தலித் தலைவர்கள் அந்த வேக்கம் இருந்த வெற்றிடத்தை அவரும் ஒருவர் நிரப்பி கொண்டிருந்தார். அதை எப்படி சரி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? இல்லைங்க, இது ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் இது போன்ற இழப்பு மீண்டும் நடந்து விடாதபடி பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு. ஏன்னா அரசு மெத்தன போக்கால் தான் என்ன சமாதானம் சொல்லலாம், கமிஷனர் பிரஸ் மீட் கொடுக்கலாம், டிஜிபி கொடுக்கலாம். ஆனால் இது போன்ற நீங்கள் ரவுடிகளை ஏன் கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியல உங்களால்? 20 கேஸ் 25 கேஸ்னா காவல்துறை நிரூபிக்க முடியாமல் தாங்க நீதிமன்றம் தண்டனை கொடுக்க முடியல. சரி, நீதிமன்றத்தில் கொண்டு இந்த ரவுடிகள், இந்த சமூக விரோதிகளை குற்றத்தை நிரூபிக்க தவறியது காவல்துறை தான். காவல்துறை ஒரு குற்றப்பத்திரிகையில் இவர்களுடைய குற்றத்தை சந்தேகத்திற்கிடமின்றி நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? காவல்துறைக்கு. 20 கேஸ் 15 கேஸ் ஒவ்வொரு அக்யூஸ்டுக்கு நிலுவையில் இருக்குன்னா காவல்துறை வேலை செய்யலன்னு அர்த்தம். மர்டர் கேஸே நீங்கள் சத்யா மேலே, அதாவது கொலை முயற்சி, கொலை செய்ததாகவே ஒரு 10-12 வழக்கு இருக்கு சீர்காழி சத்யா மேலே. அப்போ காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? காவல்துறையில் நல்ல அதிகாரி இல்லையா? அந்த குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய அதிகாரி இல்லையா? குற்றம் நடந்தது உண்மை தானே? நீங்கள் எனக்கு இந்த செய்தி நடந்தோன்னு சொன்னார் புரசே ரங்கநாதன். கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவர். அவர் அங்கே கடன் வாங்கியிருக்கார். கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னுனையும் அவரை புரசை ரங்கநாதன் ஆட்கள் கொண்டு போய் கையை கட்டி மண்டி இடம் வச்சுருந்தாங்கன்னு நான் பார்த்தேன்னு சொன்னார். அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? காவல்துறை நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட்டு அதிபர்கிட்ட போகிறதே இல்லை. காவல்துறை கையூட்டு வாங்கிட்டு நீங்கள் யாருக்கு வெஞ்சாமல், நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் ஒரு மர்டர் கேஸில் மாட்டுறாருன்னா எல்லா கேஸும் விடுதலையாகி இப்போ மறுபடியும் அது ஒரு பிராமின் ஃபேமிலி மறுபடியும் அப்பீலுக்கு போயிருக்கு. அப்போது காவல்துறை முழுக்க இது போன்ற ஆட்களை வளர்த்தி விடுவதனுடைய விளைவு தான் இந்த ரியல் எஸ்டேட் குற்றவாளிகள் பூராம போலீஸை வச்சு தாங்க பண்ணுறான். போலீஸை வச்சு இன்னொரு நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட் முழுக்க ஒரு நாராயணன் எடுத்திருக்காரு. அவர் ஒரு எம்எல்ஏ. அங்கே எதிர்த்து கேட்டு ஒருத்தன் போலீஸில் போய் புகார் கொடுத்ததுக்காக அவனை அடித்தே கொண்டு இருக்கிறார்கள். அடித்தே கொண்டு இருக்காங்க. மங்கள ஃபைனான்ஸில் பணத்தை வாங்கிட்டு யாருது நீங்கள் ஒரு நாராயணது எனக்கு ஒரு நண்பர் சொன்னார். ஃபைனான்ஸ் கட்ட முடியலன்னுனையும் அவன் காரை வச்சு ஒழிச்சிட்டான். அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை அந்த வீதியில் அடித்து அன்றாவோட இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு நாராயண மங்களம் ஃபைனான்ஸ் ஆட்கள். அவன் அடுத்த நாள் மருந்து குடிச்சு செத்து போயிட்டான். எல்லா காவல்துறை ஒன்றும் எல்லாம் போயிடும். எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே முதல்ல அப்புன்னு ஒரு ஆள் இருந்தார், அப்பு ரவுடி. அவர் இப்போ
ஆந்திரா ஜெயிலில் செத்து போயிட்டார். சரி. அவர் தான் ஆற்காடு வீராசாமி கூட காரில் உட்காந்துட்டு போவார். அப்போ எப்படி போலீஸ் அதிகாரிகளை எப்படி இருப்பான்? இதெல்லாம் ரவுடி சாம்ராஜ்யங்கள். உங்களுடைய தகவலின்படி கடந்த 5 வருடமாவே ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப அமைதி நிலைக்கு போயிட்டார். அவரு அதுதான் ஒதுங்கி இருந்தாரு. ஆனால் கடைசியில் அன்றைக்கு கத்தி எடுத்ததுனால் இன்றைக்கு இந்த ஒரு நிலை. இல்லை, அவர் நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கார். அதுக்காக சில எதிரிகள் உருவாகியிருப்பான். ரியல் எஸ்டேட் தொழிலில் நீங்கள் ரங்கநாதனுக்கு அவருக்கு பார்ட்னராக இருந்திருக்கார். அப்போ அதுலேயும் நிறைய எதிரிகள் உருவாகியிருப்பான். இது உண்மையாகவே ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு கதைக்காகவே இதுக்கு கொலை நடந்ததா, இல்லை இது ஏதாவது பெரிய சொத்துக்கள், பெரிய ஆஸ்திகள், அதை யாராவது பினாமியாக இருப்பவர்கள் அந்த சொத்தை அடைவதற்கு ஒருவேளை இவர் பேரில் இருக்கலாம், இல்லை இவர் பாதுகாப்பில் இருக்கலாம். ரியல் எஸ்டேட் பண்ணி பல கோடி ரூபாய் பெருமானமான சொத்துக்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். அதற்காகவும் இந்த கொலை நடந்திருக்கலாம். அப்படியும் பார்க்க முடியானா இல்லை, விசாரணை ஆணையம் விசாரணை செய்யட்டும். காவல்துறை அவங்க விசாரணை முடுக்கி விட்டுருக்காங்க. ஒரு 10 தனிப்படை அமைப்பை போட்டிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மறைவுன்றது தமிழக அரசியல்ல தலைவர்களுக்கான என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க சார்? இல்லை, ஏன்னா அவரு ஒரு கட்சியின் மாநில தலைவர், அதனால நான் சொல்றேன். இல்லை, அதாவது ஒரு தலித் தலைவர் உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் ஒரு 250-500 வழக்கறிஞர்கள் உருவாயிருப்பான் வாழ்நாள் முழுக்க. பல குரூப் 1 அதிகாரிகள், குரூப் 2 அதிகாரி, இப்படி பல பேரை அவர் உருவாக்கியிருப்பார். அந்த மனநிலையில் தான் அவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சார். இது இப்போ தடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் நிறைய அவருக்கு தலித் வழக்கறிஞர்கள் உருவாவதற்கு, தலித் இளைஞர்கள் படித்ததுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு இருந்திருக்கார் இப்போ வரைக்கும். இதுவும் தடுக்கப்பட்டிருக்கு. இது ஒன்று தான் இந்த இறப்பின் மூலம் தடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாபெரும் இழப்பு தான். எதிர்காலத்தில் இது போன்ற செயல்கள் கண்டிப்பாக வரும் முன்னே காக்க வேண்டும். ஏன்னா அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பு. தனி மனிதர்களோ தலைவர்களுக்கு பாதுகாப்பு என்பது அரசு தான் அதை முழு உத்தரவாதம் கொடுக்கணும். அரசுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, அதை தட்டி கழிக்க முடியாது. அதனால் அரசு இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அந்த பொறுப்பிலிருந்து தவறி இருக்கிறது. நிறைய விஷயங்கள் சார், ஆம்ஸ்ட்ராங் பற்றி பல உண்மைகளை சொல்லியிருக்கீங்க. அது மக்கள் உண்மையான்றது அவங்களும் சொல்லுவாங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.